ஆக்சுவலா லைக் படத்தோட கண்டினியூட்டி பார்ட் 3 போட வேணாம்னு நினைச்சேன். பட் இந்த ஒரு கமெண்ட் நெஞ்ச தொட்டதால பார்ட் 3 காய்ஸ். அப்புறம் நம்ம ஹீரோனி ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற விதமா கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நான் லவ் பண்ணா ஒருத்தரை தான் பண்ணுவேன், அதுவும் உண்மையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரதீப்மே இந்த வேர்ல்டுல உங்களுக்கு போர் அடிக்காம சுத்தி சுத்தி வந்து கடலை போடுறதும் அன்பா பாத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ரீல்ஸ் பார்க்கணும்னு சொல்றாங்க ஹீரோட்ட. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி இவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஹேண்டை மூவ் பண்ண சொல்றாரு. அப்புறம் எப்படி ரியல் லைஃப்ல ரீல்ஸ் பார்க்குற மாதிரி பண்றாருன்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரதீப் நம்ம வில்லன் ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள வந்து கொல்லணும்னு வந்திருப்பாரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு லைவ் போடணும்னு அங்க உள்ள இருக்கிற ஜேமரை ஆஃப் பண்ணி வச்சு லைவ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எப்படி இங்க 9G நெட் எடுக்குதுன்னு நம்ம சீமான் போய் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. உடனே லைவ் கட் ஆயிரும். நம்ம பிரதீப் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் நான் ரிவெஞ்ச் காட்டி அவனை அடிக்கிறேன்னு சொல்லி காட்டுவாரு. அப்புறம் இந்த கம்பெனியை மொத்தமா அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாரு. இப்படியே படம் முடியுது. அப்புறம் படம் எண்டில் லவ்வர்ஸ்க்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல காதல் வருது, எல்லாம் சரியா இருந்தோம், ஏன் ஒருத்தர் மேல காதலே வரவே மாட்டேங்குது, எவ்வளவுதான் ஒருத்தரை நீங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் ஏன் அவங்க திரும்ப திரும்ப வராங்க, ஏன் சண்டை போடுறீங்க, ஏன் திரும்பி சேர்றீங்க, திரும்பி சேர்ந்துட்டு ஏன் அவங்கள எப்படி ஹெட் பண்ணலான்னு பிளான் பண்றீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க.